வெல்கம் டு சித்து ஸ்கிரிப்ட் தமிழ். இன்றைக்கி வந்து நல்லா இட்லி தோசை எல்லாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஒரு சாம்பார் ரெசிபி தான். அதுவும் பருப்பே போடாமல் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த சாம்பாரில் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போடுறதுனால தக்காளி குருமான்னு வச்சுக்கலாம், தக்காளி சாம்பார்னு வச்சுக்கலாம், இட்லி தோசை சாம்பார்னு வச்சுக்கலாம். இந்த இட்லி சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அது சூடானோடனே 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 10 வெந்தயம், பிரியாணி இலை ஒரு 2 பீஸ் போடுறேன். ஒரு இலையில் பாதி. அதோட ஒரு பெரிய துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், நல்லா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம். இந்த சாம்பாரில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் தான் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதோட பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தால் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க, நீல வாக்கில் கட் பண்ணி. வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா சாஃப்டாகணும், பொன்னிறமாக ஆகணும். இதோட ஒரு 5 பச்சை மிளகாய் நல்லா 2ஆக கீறி கட் பண்ணி போடுங்க காரத்துக்காக. வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கியிருக்கணும். இதோட தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி அடி பிடிக்காமல் அடுப்பு சிறகு வச்சுட்டு வதக்கணும். நான் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு அரை சிட்டிகை மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன். காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும்தான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சாம்பார் பொடியாக இருந்தாலும் சரி, தனி மிளகாய்த்தூளாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி இப்படி சாஃப்டாகணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடணும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு தடவை நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் இந்த கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவில் கொஞ்சம் தேங்காயும் பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரு கிராம்பு, சின்ன துண்டு பட்டை 1, ஒரு ஏலக்காய், ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய், ஒரு 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பொட்டுக்கடலையை நல்லா வந்து மைய அரைச்சிக்கணும். இது நம்ம தக்காளியெல்லாம் நல்லா கொதித்து வெந்து வந்த பிற்பாடு இதை நம்ம ஊற்றணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிடணும். நல்லா நெகு நெகுன்னு அரைச்சிடலாம். இப்போ தக்காளி நம்ம அந்த தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கோம்ல, அது நல்லா இந்த அளவுக்கு கொதித்தோடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொட்டுக்கடலை, தேங்காய், இந்த சாந்து அதில் நல்லா கரைச்சி ஊற்றி விட்டுடலாம். இந்த தக்காளி வெங்காயமெல்லாம் இதே மாதிரி கிடக்கணும் சாம்பாரில், அப்போ தான் அந்த கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் பொட்டுக்கடலையே ஊற்றிட்டேன். இது நம்ம ஊற்றின உடனேயுமே இந்த திக்காயிரும். அந்த தண்ணியும் இதில் சேர்த்து ஊற்றிக்கணும். இந்த அளவில் செஞ்சோம்னா ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த சாம்பார் வைக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி தெரியுது. ஒரு கொதி வந்த உடனேயுமே திக்னஸ் ஆயிரும். இப்போ உப்பெல்லாம் பார்த்துட்டு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே கொஞ்சமாக மல்லித்தழை மேலே தூவி விட்டு இறக்கி பரிமாறலாம். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். பருப்பே போடாமல் ஒரு சூப்பரான சுவையான இட்லி தோசை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி குழம்பு இல்லை தக்காளி குருமா, இட்லி தோசை குருமா அப்படி கூட சொல்லிக்கலாம். இட்லிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.